ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றன. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்று. இன்றைய பதிவு 27 ராசி மண்டலத்தில் நட்சத்திர மண்டலத்தில் வரக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பற்றியே தான் இன்றைய பதிவு. இதனுடைய மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்றும் பசுவும் இணைந்த ஒரு அமைப்பு தான் இதனுடைய மிருகமாக சொல்லப்படுகிறது. அடுத்தது இதனுடைய விருட்சம் அப்படின்னா வேப்பமரம். இதனுடைய பட்சி கோட்டான். இதனுடைய அதிதேவதை கடவுள் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது காமதேனு. இதனுடைய இருப்பிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு, ஆணை, கவர்மெண்ட், முரசு, சட்டம், திருப்பதி, பட்டு, வைரம், கல்லீரல், ஸ்ரீசக்தி, கல்லீரலில் மன்னிக்கணும் கால் விரல். அடுத்தது புளியோதரை, சாலி வாகனம், கொலுசு, சாக்ஸ், பூட், கால் மிதியடி, பாம்பு, புற்று, இடையன், கார் பிரேக், பத்மாவதி, அலமேலு, கலியுக தெய்வம். இது எல்லாமே இதனுடைய காரத்துவங்கள் அல்லது இருப்பிடங்கள். சரி, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் இதனுடைய அந்த நட்சத்திர அன்பர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதனுடைய சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்றுவும் பசுவும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா? அப்போ இந்த கன்றுவும் பசுவும் என்ன அப்படின்னா ஒரு வளர்ச்சி தன்மையை குறிக்கக்கூடியது. அப்போ இவங்க முதல்ல இந்த அன்பர்கள் மற்றவர்களுக்கு வளர்ச்சி, இவங்க இருக்கும் இடத்துல வளர்ச்சி அபரிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, இந்த இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் என்ன அப்படின்னா மற்றவங்களை வாழ வைத்து பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் கண்டிப்பாக இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. தன்னை கொடுத்துனாச்சும் மற்றவங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு மனநிலை உள்ள அன்பர்களாக இருப்பார்கள். அடுத்த சந்ததிகளுக்கு ஏதாவது செய்து வைக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை கொண்டவர்களாக இருப்பார்கள். சரி, இப்போ இவங்களுடைய குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கண்கள் வசீகர கண்கள் இருக்கு. பிரதி அனுகூலம் பார்க்காமல் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக இந்த உத்திரட்டாதி அன்பர்கள் இருப்பார்கள். ஆன்மீகத்தில் ஒரு நல்ல ஒரு புரிதல் அவங்களுக்கு இருக்கும். நடனம், நாட்டியம் இதில் அவங்க ஒரு பங்கு பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இவங்க ஸ்டேஜ் ப்ரோக்ராம் அமைப்புக்கு ஏதாவது ஒரு வகையில் இவங்க அதில் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு இருக்கலாம், அல்லது அதே அவங்களுக்கு தொழில் வாய்ப்பு முறையாகவும் இருக்கலாம். முகம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய ஒரு படர்ந்த முகமாக இருக்கும். சேவை மற்றும் பால் சார்ந்த உணவு தொழில் அமைப்பு இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் வெளியூர் பயணம் கொண்டவர்களாகவும் அங்கேயே தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர்களாகவும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இருப்பார்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக சொற்பொழிவு எங்களுக்கு கண்டிப்பாக இருக்க வாய்ப்புண்டு. விளையாட்டுத்துறையிலையும் ஒரு சிலர் சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டிரைவிங் தொழிலில் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்களாக அதையே தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஒரு சிலர் வெள்ளி சார்ந்த துறை, நகை சார்ந்த துறையிலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது சனியினுடைய வீடு. சனியினுடைய குருவினுடைய வீட்டில் சனியினுடைய நட்சத்திரம். அப்போ இவங்க நீதித்துறையிலையும் சட்டத்துறையிலையும் வேலைவாய்ப்பு உள்ள அமைப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். இதனுடைய அமைப்பில் இன்னும் சில விஷயங்கள் பார்த்தோம்னா மலையும் மலை சார்ந்த இடங்களோடு இவங்களுக்கு தொடர்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஆராய்ந்து செயல்படும் தன்மை கொண்டவர்களாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இருப்பார்கள். பெற்றோர்கள் அல்லாமல் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு சில நேரத்தில் இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் லவ் அஃபெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் இவங்க
காதல் திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை இவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அது அந்த காலகட்டங்கள்லாம் அதனுடைய தசாபுத்திகளினுடைய செயல்பாடுகளை பொறுத்து அது எந்த மாதிரி சூழ்நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து இந்த நட்சத்திரத்தினுடைய இருப்பிடங்கள், குணாதிசயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில விஷயங்களை நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்ததாக இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு தாராபலன் அடிப்படையில் என்ன அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இந்த நட்சத்திரத்திற்கு சம்பத்து தாரை 2வது நட்சத்திரமாக வரக்கூடியது ரேவதி நட்சத்திரம். அப்போ இதுக்கு வந்து பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழந்த பழம். இதற்கு வந்து கரும்புச்சாறு, கொத்தமல்லி சாதம். இதனுடைய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரங்கநாதர் தெய்வமாக வருகிறார். இதனுடைய விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலுப்பை மரம் வந்து விருட்சகமாக வருகிறது. அடுத்தது சேமதாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு 4வது நட்சத்திரமாக வரக்கூடியது பரணி நட்சத்திரம். அந்த பரணி நட்சத்திரத்துக்கு உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்காயை வந்து நீங்கள் அதனுடைய உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்பமும் வந்து உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இதனுடைய விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லி. இதனுடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை இதுக்கு அதிதேவதையாக வழிபாட்டு கடவுளாக வருகிறார். அடுத்ததாக சேமதாரையாக வரக்கூடியது ரோகிணி நட்சத்திரம். அந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாவல் பழம், ஜிலேபி வந்து உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இதனுடைய விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாவல் மரம். இதனுடைய வழிபாட்டு தெய்வம் அப்படின்னா பகவான் கிருஷ்ணரை நீங்கள் வந்து வழிபாட்டு தெய்வமாக எடுத்துக்கொண்டு வழிபாடு செய்யலாம். அடுத்தது மைத்திரேயதாரையாக வரக்கூடியது திருவாதிரை நட்சத்திரம். அப்போ அந்த திருவாதிரைக்கு உணவாக வரக்கூடியது வாழைப்பழம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறி உணவாக இருக்கிறது. விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கருங்காலி. இதனுடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடராஜர். அடுத்தது உங்களுக்கு பரம மைத்திரேயாக வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம். அப்போ இந்த புனர்பூசத்திற்கான உங்களுக்கு உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரும்பு ஜூஸு, உங்களுக்கு பாயாசம். அடுத்தது இதனுடைய வழிபாட்டு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமபிரான். இதனுடைய விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூங்கில் மரம். அடுத்தது உங்களுக்கு வரக்கூடிய சமுதாயத்தாரை என்று சொல்லக்கூடிய 11வது நட்சத்திரமாக வரக்கூடியது ஆயில்யம். அப்போ இதற்கான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முருங்கைக்கீரை, லட்டு. இதனுடைய விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புன்னை மரம் வந்து இதனுடைய விருட்சமாக இருக்குது. வழிபாட்டு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதற்கு அதிக நன்மை தாரை என்று சொல்லக்கூடிய 13வது நட்சத்திரமாக வரக்கூடியது பூர நட்சத்திரம். அப்போ இந்த பூர நட்சத்திரத்திற்கான உணவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலுமிச்சை. அப்போ இன்றைக்கி எலுமிச்சை சாதம், தயிர் கட்டி இதெல்லாம் வந்து நீங்கள் உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இதனுடைய விருட்சம் வந்து பலாமரம். இதனுடைய தெய்வம் வந்து உங்களுக்கு ஆண்டாள். அடுத்தது 15வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் எதுவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பந்தம் சிறப்பு தாரை வந்து அஸ்த நட்சத்திரமாக வருது. அப்போ அதுக்கு வந்து உணவாக நீங்கள் வந்து ஆரஞ்சு, தேன்கூடு இதெல்லாம் தேனை வந்து நீங்கள் உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இதனுடைய விருட்சம் வந்து அத்தி அல்லது வேள மரத்தை நீங்கள் வந்து விருட்சகமாக எடுத்துக்கொள்ளலாம். இதனுடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயத்ரி தேவி வழிபாடு உங்களுக்கு நன்மையான ஒரு பலனை இருக்கிறது. அடுத்ததாக வரக்கூடிய நட்சத்திரம் நன்மை தாரை என்று சொல்லக்கூடிய 17வது நட்சத்திர தாரையாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவாதி நட்சத்திரம். அப்போ இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலர்ந்த திராட்சை, தயிர் ஏடு. இதனுடைய மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருத மரம். இதனுடைய வழிபாட்டு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மமூர்த்தி. அடுத்தது இதற்கு 20வது நட்சத்திரமாக வரக்கூடியது சுபதாரை கேட்டை நட்சத்திரம். அப்போ இதுக்கு வந்து உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லாரை, செரிபலம், பால் திரட்டு இதை வந்து உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இதனுடைய விருட்சம் வந்து உங்களுக்கு பிராயன் மரம் இதனுடைய விருட்சம். இதற்கு வந்து தெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா வராக பெருமாளை வந்து தெய்வமாக நீங்கள் வழிபாட்டு தெய்வமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பிரபல்ய யோகதாரையாக வரக்கூடியது அந்த 24வது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். அதற்கு சீத்தாப்பழம், இட்லி உணவாக எடுத்துக்கொள்ளலாம். எருக்கு, வெள்ளருக்கு இதனுடைய விருட்சம். இதனுடைய கடவுள் வந்து ஹயக்ரீவர். அடுத்தது இதுக்கு 27வது நட்சத்திரம் அபிஷேகர் தாரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். இதனுடைய பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம். இதனுடைய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுவல். இதனுடைய விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேமா மரம். இதனுடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகபாதர் வழிபாட்டு தெய்வத்தை நீங்கள் தெய்வமாக வழிபாடுகள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு வதை, வைநாசிகம், வேதை, முடக்கு நட்சத்திரமாக வரக்கூடியது எவைன்னு நம்ம பார்ப்போம். இதனுடைய முடக்கு நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். இதனுடைய வதை நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரம். இதனுடைய வைநாசிக நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். இதனுடைய வேதை நட்சத்திரம் உங்களுக்கு பூராட நட்சத்திரம்.
அப்போ இதனுடைய வழிபாட்டு தெய்வங்களையும் உணவுகளையும் இந்த நட்சத்திரம் ஒரு நாளில் நீங்கள் எடுத்துக்காமல் இருப்பது நல்லது. மற்ற நாளில் எடுத்துக்கலாம், தப்பில்லை. இப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு வரக்கூடிய அந்த தாராபலனில் வரக்கூடிய நட்சத்திரங்களினுடைய உணவுகள், அதனுடைய விருட்சங்கள், அதனுடைய தெய்வங்கள், இதை எல்லாமே நம்ம ஒன்றா கம்பைன் பண்ணி வழிபாட்டு முறையில், வாழ்வியல் முறையில் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒரு கூட்டு தொகுப்பாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த நட்சத்திரத்திற்கு திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளில் வில்வ மரத்திற்கு வந்து இவங்க நீர் ஊற்றி வழிபாடு செய்தார்களானால் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனதுக்குள்ளே இருக்கிற பயம் இதெல்லாம் முதல்ல நீங்கி இவங்க ஒரு தெளிவான ஒரு மனநிலைக்கு வரக்கூடிய ஒரு சூழல். அதே போல் வந்து பெருமாளுக்கு மறிக்குழந்து சாத்தி வழிபடுவது, பச்சை சாத்தி வழிபடுவதுன்னு பேர் அதுக்கு. அது வந்து இந்த கருட சேவை அல்லது வந்து பிரம்மோற்சவம் இந்த நாட்களில் வந்து மிகப்பெரிய வந்து திருப்பதி மற்றும் பெரிய பெரிய ஆலயங்களில் அந்த நிகழ்வு நடக்கும். அந்த மாதிரி ஆலயங்களில் நடக்கிற நாளில் இவங்க போய் அந்த வழிபாட்டில் கருட சேவையோ அல்லது பிரம்மோற்சவத்திலையோ கலந்து கொள்வது இந்த உத்திரட்டாதி நட்சத்திர நேயர்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் ஒரு நாளில் அந்த துர்க்கை வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதே போல் வந்து இவங்க நாவல் மரத்து அந்த பழம் சீசன் வர்றதுனால நாவல் பழங்களை வந்து கொஞ்சம் உணவாக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அதை வந்து ஜூஸ் என்ற முறையில் தயார் பண்ணி இவங்க குடித்து கொண்டு வருவது இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். அதே போல் வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் ஊதுவது போல் இருக்கின்ற ஒரு பிக்சரை வந்து இவங்க வீட்டில் ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுக்கொள்வது நல்லது, அல்லது இவங்க பூஜை அறையிலையும் வைத்துக்கொள்வது நல்லது, அல்லது இவங்களுடைய செல்ஃபோனில் வந்து இதை வந்து இவங்க அடிக்கடி வைத்து அந்த ஸ்டில்லை வைத்து பார்த்து கொண்டு இருப்பது இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலையும் இவங்களுடைய செயல்பாட்டினுடைய திறன் வந்து வேகமாக கூடுவதற்கும் வாய்ப்பு உண்டு. அடுத்தது நண்பர்களுக்கு அப்பைக்கப்போ சந்திக்கிறப்ப இவங்க வந்து கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுப்பது நல்லது. அதே போல் யானைகள் உள்ள ஆலயங்களுக்கு இவங்க போகிற ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அங்கே உள்ள அந்த யானைகளுக்கு இவங்க வந்து என்ன பண்ணலாம், கரும்பு வாங்கி கொடுக்கலாம், அல்லது வந்து என்னென்னா வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி இவங்க செய்வது இவங்களுடைய கர்ம வினைகள் குறைந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு புதிய ஒரு பரிணாம வளர்ச்சியை தொடங்குவதற்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகும். ரேவதி நட்சத்திரம் வரும் நாளில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு இவங்க செய்வது இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல பலனை தரும். இந்த மாதிரி வழிபாடுகளை வந்து தொடர்ந்து இவங்க வந்து செய்து கொண்டே வந்தால் இன்னும் மேலும் மேலும் இவங்களுடைய பலன் கூடும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உணவில் பார்த்தீங்கன்னா இவங்க முருங்கைக்கீரையை அதிகமாக பயன்படுத்தி இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். லட்டு தானமாக தந்தாலும் இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல பலனை தரும். அது புங்க எண்ணெய்னு சொல்லக்கூடிய எண்ணெயை வந்து நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி இவங்க பெருமாள் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவதும், இந்த நட்சத்திரம் வரும் நாளில் இவங்க வந்து இந்த தாராபலம் நட்சத்திரம் வரும் நாளில் இவங்க வீட்டில் அதை தீபமாக ஏற்றுவதும் நல்ல பலனை தரும். பூர நட்சத்திரம் வந்து இவங்க வந்து லெமன் சாதம் செய்து மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கலாம், இவங்களும் சாப்பிடலாம். அதே சமயத்தில் அந்த நாளில் வந்து எலுமிச்சம்பழத்தில் தயார் பண்ணின பானகத்தை இவங்க வந்து ஒரு விசேஷ காலங்களில் இவங்க வந்து மற்றவங்களுக்கு தானம் கொடுப்பதால் இவங்களுடைய பாக்கியங்கள் கூடும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வளர்ப்புறை வரும் நாளில் சதுர்த்தசியில் அந்த சந்திய வேளையில் போய் நரசிம்மர் வழிபாடு செய்வது இவங்களுக்கு ஒரு நல்ல பலன். மாம்பழத்தை வாங்கி பூரட்டாதி நட்சத்திரத்தை அன்று இவங்க வந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் மாம்பழத்தை வாங்கி அந்த மாம்பழத்தை வந்து தாய் தந்தை கையில் கொடுத்து இவங்க வந்து வளமாக வந்து ஒரு 3 சுற்று வளமாக வந்து மறுபடியும் அந்த பழத்தை வாங்கி நிறைய பழங்கள் கொடுக்கலாம், தாய் தந்தைகிட்ட 2 பழங்களாக கொடுத்து இவங்க அதை வாங்கி இவங்களும் உண்ணலாம், மற்றவங்களுக்கு தானமாக கொடுப்பதாலும் இவங்களுக்கு நல்ல பலனை தரும். திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் இவங்க என்ன பண்ணலாம்,
இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் செய்து மற்றவங்களுக்கு தானம் கொடுப்பது நன்மை தரும். அதே போல் புரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் வந்து சிம்ம வாகனத்தின் அம்ம வழிபாடு, அம்மனுடைய வழிபாடு வந்து இவங்களுக்கு ஒரு நன்மை வழிபாட்டை உருவாக்கும். அதே போல் வந்து இவங்க கரூரில் உள்ள பசுபதீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபடுவது எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல பலன் தரும். அப்போ இவங்கெல்லாம் இந்த வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து இவங்க எந்த அளவுக்கு இவங்க செய்துக்கிட்டு வராங்களோ அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்வியல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக மாறுவதற்கு ஒரு சூழ்நிலை உருவாகும். இவங்களுடைய எண்ணமும் அதை மாதிரி செயல்படக்கூடிய ஒரு நிலைப்பாடை கொண்டதாக இருக்கு. நம்ம எப்போ இறைவனை வந்து தொடர்ந்து நெருங்கி கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சூழல்களும் எண்ணங்களும் பாசிட்டிவாக மாறக்கூடியதை நாம் உணரலாம். அப்போ எப்பொழுதும் வந்து இறை சிந்தனையில் இருக்கும்போது இறைவனுடைய நாமத்தை நாம் ஜெபித்து கொண்டே இருந்தோமானால் நம்மளுடைய சூழ்நிலைகளை மாறுவதை நம்மளால் உணர முடியும் என்று கூறி இந்த ஆன்லைன் அபிராமி அஸ்ட்ரோ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து நவசக்தி ஜோதிட குழுன்னு ஒரு மாதாந்திர கருத்தரங்க ஜோதிட சம்பந்தமாக நடத்திக்கிட்டு வரோம் ஒவ்வொரு மாதமும். அந்த கருத்தரங்களில் மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள்லாம் தங்களுடைய உரைகளை பதிவு செய்து இருப்பார்கள். அந்த நிகழ்வை வந்து நாங்கள் இந்த சேனலில் உங்களுக்கு ஒளிபரப்புவோம், நேரடியாகவும் அல்லது அவங்களுடைய பதிவுகளையும் நாங்கள் வந்து இந்த சேனலில் போடுவோம். அதனால் இந்த சேனல்களில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த நட்சத்திரத்தை பற்றி அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.